யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளைச் செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளைச் செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்தொண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி என்னும் வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்கலாம். தவத்தினை தொடர்ந்து சிந்தனை விளக்கம் வழங்க பேராசிரியர் சத்யபிரியா பொய்யாமொழி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இல்லறம் எனும் தலைப்பில் பேச வந்துள்ளார்கள். அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு அருள் நிறைக, குருவே துணை. இந்த அற்புதமான வாய்ப்பை நல்கிய இறையருளுக்கும் குரு அருளுக்கும் நல் உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தோடு இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு இல்லறம். தனக்காகவும் பிறர்க்காகவும் வாழ்வது மனித வாழ்க்கை. பிறருக்காக என்றே வாழ்ந்து சமுதாயத்திற்கு தன்னை அர்ப்பணித்து வாழ்வது மாமனித வாழ்க்கை. இந்த 3 வகையிலும் மனிதர்கள் சமுதாயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இதுல இல்லறம் அப்படின்னா இல் கூட்டல் அறம். இல் என்பது உள்ளே அக அப்படின்னு சொல்லலாம். அறம் என்பது அருட்தந்தை சொல்வது ஒழுக்கம், கடமை, ஈகை. அதாவது இல்லறத்தில், அதாவது குடும்ப வாழ்க்கையிலேயே நாம் இருந்து கொண்டு அறங்கள் எல்லாம் பல செய்து வாழக்கூடிய வாழ்வுதான் இல்லறம். இல்லறம் ஒரு ஆணையும் பெண்ணையும் திருமணம் என்ற பந்தத்தின் மூலம் இணைத்து குடும்பம் நடத்தி சமூகத்தில் தர்மத்தின் வழியில் வாழும் ஒரு வாழ்க்கை முறை. அதாவது குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் நன்மை செய்யக்கூடிய வாழ்க்கை முறை இல்லறம். இல்லறத்தின் பெருமைகளை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்த தெய்வ புலவர் திருவள்ளுவ பெருந்தகை இல்லறமே நல்லறமாகும் என்றும், திருக்குறள்ல அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது யாவருக்கும் அன்பு செய்தலையும் அறம் செய்தலையும் ஒருவர் வாழ்வாக மேற்கொண்டால் எனில் அவரின் குணத்திலேயே அந்த பண்பு வளர்ந்து அந்த பயனை அவங்க அடைவாங்க. அவங்களுக்கு அறமான இல்வாழ்க்கை அமைந்து விடும்னு இந்த குறள்ல குறிப்பிட்டிருக்கிறார்கள். இல்லறம் என்பது நம்மை பக்குவப்படுத்தக்கூடிய இறை அருளிய ஒரு வரம். ஆண் பெண் சேர்ந்து வாழும் ஒரு வாழ்க்கை. அதுதான் திருமணம் என்பதை கூட திருனா தெய்வத்தன்மை, மனம் என்றால் இணைதல்னு சொல்லுவாங்க. மேன்மையான தெய்வீக தன்மை வாய்ந்த இணைதல் தான் திருமணம். துறவு நிலையை விரும்பி ஏற்ற ஔவைத்தாய் கூட
இல்லற நல்வாழ்வை ஏற்று நல்லறம் செய்தல் இனிதுன்னு சொல்லியிருக்காங்க. மகாகவி பாரதி ஒருவனுக்கு தனது இல்லமே சிறந்த வாசஸ்தலம் என்றும், வீட்டிலேயே தெய்வத்தை காண திறமை இல்லாதவன் மலை சிகரத்தை அடுத்ததொரு குகையிலே கடவுளை காண மாட்டான் என்று இல்லறத்தின் சிறப்பை போற்றி சொல்லியிருக்கிறார். அருட்தந்தை அவர்கள் கூட ஒரு கவியில பாத்தீங்கன்னா, பொறுப்போடு வாழ்வாங்கு வாழ ஒரு வாழ்க்கை துணை ஏற்று வழியோடு கடமை உணர்ந்தாற்ற இல்லறமாம் என்று கூறியிருக்காரு. பிறவிக்கடல் நீந்துவதற்கு குடும்பமும் குடும்ப அமைதியும் இன்றியமையாதது. குடும்பத்தில் அமைதி தொடங்கி அது சமுதாயம் அளவுல விரிந்து உலக அமைதிக்கே அது வித்திடும் என்றும் அருட்தந்தை அவர்கள் சொல்லியிருக்காங்க. இல்லறம் சிறக்கணும்னா குடும்பத்தினர் அனைவருக்கும் உடல் நலம், மனவளம், போதுமான செல்வ வளமும் இருக்க வேண்டும். குடும்பத்தின் அளவும் பொருளாதார வசதியும் சமமாகவும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட குடும்பத்துல கூட நம் அறிவுதான் நிர்வாகியாக இருக்க வேண்டுமே தவிர எந்த காரணத்திற்காகவும் நம்முடைய உணர்ச்சிகள் நிர்வாகியாக இருக்கக்கூடாது. அதாவது இந்த சினவயப்படுறது, கவலை வயப்படுவது, ஆசையினால இதனால ஏற்படக்கூடிய இந்த பிணக்குகள் எல்லாம் இல்லாம நம்ம பார்த்துக்கணும். அப்படி இருந்ததுன்னா பிணக்கு தான் வரும், சண்டை இதெல்லாம் வரும். குடும்பத்தில் பிணக்கு எழ 4 காரணங்களை அருட்தந்தை அவர்கள் சொல்லியிருக்காங்க. 1 தேவை, அளவு, தன்மை, காலம் அப்படின்னு. அதாவது தேவை என்பதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப குடும்பத்துல ஒரு பொருள் வாங்குறோம், ஒரு மொபைலே வாங்குறோம்னா கூட அது அந்த நேரத்துக்கு தேவையான்னு பார்க்கணும். ஏற்கனவே கூட ஒரு மொபைல் இருக்கலாம். அது சரியாக இருக்கும். இன்னும் ஒரு உயர்ந்த வகை பொருள் மொபைல் வாங்கணும்னு நம்ம குடும்பத்துல இருக்கிற குழந்தைகள் சொல்றாங்கன்றதுக்காக, அந்த அது தேவையான்றத முதல்ல பார்க்கணும். அடுத்து அதோட அளவு. இதுல இந்த 4 பேர் தாய், தந்தை இருக்காங்க. ஒரு மகன், மகள் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் இத வாங்குறதுக்கு அவங்க 4 பேருக்கும் ஒரு கருத்து அந்த பொருளின் மீது வாங்குவதற்காக எழும். தந்தை தேவையா இப்போது அப்படின்னு நினைப்பாரு. குழந்தைகள் அதோட அளவெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இது அ இந்த ஸ்டோரேஜ் எப்படி இருக்கும்? நல்ல கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு மொபைலா வாங்கலாம்னு ஒருத்தவங்களோட கருத்து இருக்கும். இன்னொருத்தவங்க அதோட அந்த கம்பெனி, நல்ல கம்பெனியா ஒரு ஆப்பிள் ஃபோன் மாரி ஒரு உயர்ந்த வகை வாங்கலாமான்னு இருக்கும். காலம் பார்த்தீங்கன்னா, அம்மாவும் என்ன சொல்லுவாங்க, "இந்த டைம்க்கு இது தேவையா? இன்னும் கொஞ்சம் சிறிது நாள் கழிச்சு கூட வாங்கிக்கலாமே! இது ரொம்ப அவசியம் இல்லையே!" என்று இது போல ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட இந்த 4 விஷயத்தை அடிப்படையாக கொண்டு கருத்துக்கள் மாறி மாறி வேறுபடும். இந்த 4 அம்சங்களில சிறிதளி வேறுபாடு வரலாம். ஆனா அப்படி வரும்பொழுது ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து ஒத்து போனால்தான் குடும்பத்தில் பிணக்கு வராது என்றும், பிரச்சனைகள் எழாது என்றும் அருட்தந்தை அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் இல்லறத்திலும் சரி, மற்ற விஷயத்திலும் சரி, ஒரு விஷயம் நடக்கும் பொழுதோ, அதை நம்ம சந்திக்கும் பொழுதோ, முற்கால அனுபவம் எப்படி இருந்தது? தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு எப்படி இருக்கும்? அதை நம்ம நிகழ்த்தும்போது என்பதை கணித்து ஒரு விழிப்போடு நாம் ஒரு செயலை செய்யும் பொழுது, எந்த விஷயத்திலும் பிணக்கே எழாது என்று அருட்தந்தை அவர்கள் சொல்லியிருக்காங்க. இல்லறத்தில் அப்படி பிரச்சனை வராம குடும்பம் அமைதியாக இருக்கணும்னா, 3 விஷயங்கள நம்ம பின்பற்ற வேண்டும் என்றும் சொல்லியிருக்காரு. அதாவது சகிப்புத்தன்மை, டாலரன்ஸ், விட்டுக் கொடுத்தல், அட்ஜஸ்ட்மென்ட், தியாகம், சாக்ரிஃபைஸ். இந்த 3 தன்மைகளையும் நாம் ஒவ்வொருவரும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த பண்புகள் குறைந்து விட்டதால் தான் இப்ப தற்காலத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய டைவர்ஸ் கேஸ் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த 3ஐயும் சரியாக தெரிந்து கொண்டால், குடும்பத்தில் பிணக்குகள் பெரும்பாலும் தீர்ந்துவிடும் என்றும், வருத்த அலையே வராது. அப்படி வருத்த அலை, பிணக்குகள் ஏற்பட்டு வந்ததுன்னா, அதோட இது என்ன ஆகும்ன்னு சொல்றாரு பாருங்க சாமிஜி. இல்லற நோன்பு என்ற கவியில சொல்லியிருக்காங்க. "அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் ஆண், பெண் 2 பேரும் அவரவர் வாழ்க்கை துணைவர்களை மனம் வருத்தச் செய்தால், துன்ப உணர்வலை எழும்பி தாக்கியோரை தாக்கும். தொல்லைகள் தரும் சாபமாம் நோய்கள் வரும் தேர்வீர். இன்ப ஊற்று இருவரிடை பெருக வாழ்த்துவலோடு இன்முகமும் பொறுமை, தியாகம், தகைமை காட்ட வேண்டும். தன் புகழ் விளக்கும் நல்ல தரமுடைய மக்கள் தழைப்பார்கள். இல்வாழ்வை ஆய்ந்து கண்ட உண்மைன்னு அருட்தந்தை சொல்லியிருக்காங்க. இந்த இல்லற நோன்பு என்பதுல நோன்பு என்றால் விரதம் அல்லது பொறுத்தல் என்று அர்த்தம்.
ஊற்று என்பது அல்ல அல்ல குறையாமல் வருவது. அந்த அன்பு அல்ல அல்ல குறையாமல் இருக்கணுமா இல்லறத்தில். அன்பு கூடுவதும் இருக்கக்கூடாது, குறைவதும் இல்லாமல் நடத்துகின்ற இல்லறத்துல ஆணும் பெண்ணும் அவரவர் வாழ்க்கை துணைய மனம் நோகும்படி செய்தால் துன்ப அலை தோன்றி அந்த துன்ப அலை கணவன் மனைவி இருவருக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப இருவரும் இணக்கமான முறையில் அன்பு பரிமாற்றம் பெறுகின்ற அளவில் வாழ வேண்டும் என்றும், ஒருவரை ஒருவர் வாழ்த்தியும், அப்படி பெருக வேண்டும் என்றால் அந்த அன்பு பரிமாற்றம் ஒருவரை ஒருவர் வாழ்த்தியும், பாராட்டியும் மகிழ வேண்டும். அப்போதுதான் இவர்களுக்கு தரமுடைய சந்ததிகள், அதாவது குழந்தைகள் எல்லாம் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் சாமிஜி. இறுதியில இல்வாழ்க்கையை ஆராய்ந்து கண்ட உண்மைன்னு சொல்லியிருக்காங்க. சாமிஜி அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அவரு தனியாக இருந்தபோதும் சரி, பெற்றோரிடம் இருந்தபோதும் சரி, இல்லற கடமைகள் ஏற்று நடத்தும் போதும் சரி, யோக வாழ்க்கையை மேற்கொண்டு தொண்டாற்றும் போதும் சரி, ஒவ்வொன்னுத்தையும் உணர்ந்து உணர்ந்து ஓதியவர் அருட்தந்தை அவர்கள். நம்ம இப்ப அதை எல்லாத்தையுமே ஓதி உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குள்ளும் உறுதியான ஒரு நெருக்கமான, உண்மையான, இனிய நட்பு நிலவ வேண்டும். ஒருவரை ஒருவர் விமர்சிக்க கூடாது, கமெண்ட் அடிக்கக்கூடாது, கட்டளையிடக்கூடாது, கமெண்ட் பண்ணக்கூடாது, எதிர்பார்த்தல், டிமாண்ட் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இது இது கூடவே தன்முனைப்பும் இருக்கக்கூடாது. அந்த தன்முனைப்புல பாத்தீங்கன்னா, தான் தனது என்ற நிலையில இல்லாம, உணர்ச்சி வயமின்றி, அதாவது பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம் எனும் 6 குணங்களை சீரமைப்பதற்கான பயிற்சிகள் எல்லாம், அந்த பயிற்சிகள் எல்லாம் நம்ம செய்யக்கூடிய ஒரு களம் குடும்பம் தான்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய குழப்பமானாலும் சரி, பொறுமை ஒன்றே பொறுமையை நம்ம மேற்கொண்டோம்னாலே, அதிலே நாம் வெற்றி காணலாம். அதற்கு காலம் தான் உதவி செய்யும் என்கிறார் அருட்தந்தை அவர்கள். குடும்பத்தில் கட்டாயம் சினத்தை நம்ம தவிர்க்க வேண்டியது மிக மிக முக்கியமாகும். இல்லற கடமையாக என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, 6வது அறிவுடைய மனிதன் தன்னை உயர்த்திக் கொண்டு மற்றவர்களையும் உயர்த்திவிடக் கூடியவன் தான் 6வது அறிவு பெற்ற மனிதன். பிறருக்கு நல்லது செய்ய நம்ம உழைக்கணும். குடும்பத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி உழைக்கணும்னா, உடலாலும், மனதாலும் நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். எனவேதான் ஒவ்வொரு தனி மனிதனும் உடலுக்கும், மனதிற்கும் செய்ய வேண்டிய கடமைகள முதல் சரியாக, முறையாக நாம் செய்து கொள்ள வேண்டும். அருட்தந்தை அவர்கள் வடிவமைத்து கொடுத்துள்ள உடல் நலமாக, ஆரோக்கியமாக இருக்க எளிய முறை உடற்பயிற்சி, உயிரை வளமாக வைத்துக் கொள்ளக்கூடிய பயிற்சியான காயகல்ப பயிற்சி, மன வளம் பெற்று அமைதியான நிலையில் இருப்பதற்கு அகத்தவ பயிற்சிகளும், அகத்தாய்வு பயிற்சிகளையும் நாம் செய்ய வேண்டும். தன்னை சார்ந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு உரிய கடமைகள அவருக்கு நாம் காலத்தோடும், முறையோடும் செய்ய வேண்டும். அததான் அருட்தந்தை கடமையை உணர்ந்திடு, காலத்தில் செய்திடு, உடம்புக்கும் நல்லது, உள்ளமும் அமைதியாம் அப்படின்னாங்க. நம்மை சுற்றியுள்ள உறவினர்கள்லாம், நண்பர்கள், சுற்றத்தார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் நம்ம உண்மை உணர்வுடன் நாம் செய்ய வேண்டும். நாம் பிறந்து, வளர்ந்து, வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஊருக்கும் சரி, உலகத்திற்கும் செய்ய வேண்டியவற்ற எந்த எதிர்பார்ப்பும் இன்றி சமுதாய உணர்வுடன் நாம் அந்த கடமையை செய்ய வேண்டும். தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்ற 5 கடமைகள் சொல்லியிருக்கார் அருட்தந்தை அவர்கள். அது ஒவ்வொரு மனிதருக்கும் உண்டு. அப்படி கடமை ஆற்றும் போது ஒன்றினால் ஒன்று கெடாமலும் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இல்லறத்தோட சிறப்ப ஒரு கதை மூலம், நம்ம ஒரு சிறிய கதை மூலம் பார்க்கலாம். ஒரு சாது இருந்தாங்க. அந்த சாது இந்த கடலுக்கு இடையில, கடல் பக்கத்துல ஒரு மரத்தடியில அமர்ந்திருந்தாராம். அந்த மரத்தின் மேல ஒரு பறவை இருந்ததாம். அந்த பறவை சாது கிட்ட ஒரு கோரிக்கை கேக்குது. இந்த உலகத்தை சுற்றி பார்க்க ஆசைப்படுகிறேன் ஐயா. முதல்ல 1000 கிலோமீட்டர் தூரத்துல கடலின் மேலே பறந்து ஒரு அழகான தீவு இருக்கு. அதை நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு தன்னுடைய ஆசைய சொன்னதான் அந்த பறவை. அதற்கு அந்த சாது, பறவையே உன்னால அவ்வளவு தூரம் கடலின் மேல பறக்க முடியுமா? முயற்சி செய்வதுல ஒண்ணும் தவறில்ல. ஆனா ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோ. இந்த கடலில் பறந்து செல்லும் பொழுது முதல்ல பறந்து செல்லும் பொழுது ஒரு சோர்வு, ஒரு டயர்டு ஏற்படும் பொழுது, உடனே அந்த சோர்வு ஏற்பட்டவுடன் அந்த இடத்துல இருந்து நீ திரும்பி எங்க இருந்து கிளம்புனியோ அங்கேயே வந்துடு அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அந்த
பறவை பறந்து சென்றதாம். அப்படி பறக்கும்போது 200 கிலோமீட்டர் போச்சாம். போன உடனே அதுக்கு ஒரு சோர்வான நிலை வந்துடுச்சு. உடனே சாது சொன்னது நினைவுக்கு வந்து, உடனே திரும்பி அது எங்கருந்து கிளம்புச்சோ, அந்த கிளம்புன இடத்துக்கே வந்து சேர்ந்துருச்சு. வந்துட்டு சாது கிட்ட நின்னுச்சாம். அப்போ சாதுகிட்ட சொல்லிச்சாம், "200 கிலோமீட்டர் தூரம் தான் என்னால போக முடிஞ்சது ஐயா. எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. நான் வந்துட்டேன்." அப்படின்னு. உடனே சாது சொன்னாராம், "சரி அடுத்த முறை நீங்க போகும்போது உன்னோட வாழ்க்கை துணைய கொஞ்சம் கூடயே அழைத்து செல்லு." அப்படின்னு சொன்னாராம். "அதே போல சோர்வு வந்தா திருப்பியும் வந்துடு." அப்படின்னு சொன்னாராம். அதே போல பறவை மீண்டும் அந்த துணை பறவையோட பறந்து சேர்ந்துச்சாம். 400 கிலோமீட்டர் அதால கடக்க முடிஞ்சது. 400 கிலோமீட்டருக்கு போகும்போது திரும்ப அதுக்கு ஒரு சோர்வு ஏற்பட்டதாம். மீண்டும் திரும்பி வந்துருச்சு. இப்போ வந்து சொல்லுச்சு, எங்க 2 பேரால 400 கிலோமீட்டர் தான் கடக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னவுனே, சாது சொன்னாராம், கீழ இருந்து ஒரு குச்சிய எடுத்து கொடுத்து, இந்த முறை இந்த பயணத்துல இந்த குச்சிய எடுத்து போங்க 2 பேருமே. சோர்வு எப்பல்லாம் ஏற்படுதோ, இந்த குச்சிய அந்த கடல் தண்ணீல போட்டுட்டு, அந்த குச்சி மேல நீங்க ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்க. அப்ப கொஞ்சம் களைப்பு தீர்ந்தவுடன் திரும்ப நீங்க பறந்து செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் அந்த சாது. உடனே அந்த குச்சிய வாங்கிட்டு போன பறவை ஒரு 2 மாதத்திற்கு அப்பதான் திரும்பி வந்துதாம். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததாம் அது. அந்த சாதுவ பார்த்து சொல்லுச்சாம், "ஐயா உங்க ஆசியினால அந்த 1000 கிலோமீட்டர் தூரத்தையும் நான் கடந்து போயி, அந்த தீவுக்கு சென்று நாங்க நல்லா மகிழ்ச்சியா சுற்றி பறந்தோம், பார்த்தோம். இந்த குச்சியின் உதவியால சோர்வடையும் பொழுதெல்லாம் அந்த குச்சிய போட்டு, போட்டு ஓய்வெடுத்தோம். ரொம்ப நன்றி" அப்படின்னு சொல்லுச்சாம். உடனே சாது, "இந்த குச்சிய எடுத்து செல்லும்போது, இந்த குச்சி உங்களுக்கு சுமையாக இருந்ததா?" அப்படின்னு கேட்டாராம். உடனே பறவை, "சில நாட்கள் இந்த குச்சிய எடுத்துக்கிட்டு போம்போது 2 பேரும் கொஞ்ச நாள் தனித்தனியா எடுத்துக்கிட்டு போனோம். நான் கொஞ்சம் தூரம் எடுத்துட்டு போனேன். இன்னொரு பறவை இன்னும் கொஞ்சம் தூரம் எடுத்துட்டு போச்சு. சில இடங்கள்ல 2 பேரும் ஒண்ணா புடிச்சுக்கிட்டு அந்த குச்சிய எடுத்துட்டு போனோம். அப்போ சுமையா தெரிஞ்ச போதெல்லாம் எங்களுக்குள்ள சில இடத்துல வந்து சண்டைலாம் கூட வந்துச்சு. அப்போ இந்த குச்சிய கடல்ல போட்டுட்டு நாங்க அப்ப ஓய்வெடுப்போம். திரும்ப எடுத்துக்கிட்டு பறந்தோம். இது போல தான் நாங்க கடந்து சென்றோம்." அப்படின்னு சொல்லுச்சாம். இதுல என்ன சொல்றாங்கன்னா, விளக்கம் சாது, அந்த பறவைக்கு இந்த குச்சி எப்படி ஒரு கருவியாக இருந்ததோ, அதுபோல மனிதர்களுக்கு இல்லறம் என்பது ஒரு கருவிதான். கருவியாக செயல்படுது. சம்சார சாகரம் என்ற பிறவிக் கடலைக் கடக்க உதவுவது அந்த கடலை கடக்கணும்னா, அந்த கடல்ல நம்ம குதிக்க வேண்டியதில்ல. அதுல நீந்தி கூட நம்ம போக வேண்டியதில்ல. இல்லறம் என்ற குச்சியின் மேலே மிதந்தே கடக்கலாம் என்ற ஒரு தத்துவத்த இந்த சாது எல்லாருக்கும் சொல்றாரு. இதற்கு அப்படி கடக்கும் பொழுது பிணக்குகள் தான் சாமிஜி சொன்னா போல விட்டுக் கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் இவற்றையெல்லாம் நாம் கையாண்டு, நம்முடைய பயிற்சிகள் எல்லாம் சிறப்பாக செய்து, இதையெல்லாம் அந்த மனம் அந்த அமைதி நிலைக்கும், நிறைவான நிலைக்கு வரும்பொழுது தான், நமக்கு இந்த பண்புகள் எல்லாம் வரும். விட்டுக் கொடுக்கின்ற பண்பு, சகித்துக் கொண்டு செல்கின்ற அந்த ஒரு மனப்பான்மை, தியாகம் செய்கின்ற அளவுக்கு நம்முடைய மனம் வந்து நல்ல விரிந்த நிலைக்கு செல்லும். அப்படி செல்லும் பொழுதுதான் நம்ம எதுக்காக வந்தோம்? வாழ்வின் நோக்கத்தையும் நம்மளால அடைய முடியும் என்பத வந்து இந்த கதை ஒரு சிறிய கதை வந்து நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா, இல்லறம் அப்டின்னா அதுக்கு எதிர் சொல் என்ன சொல்வாங்கன்னா, பொதுவாக துறவறம் அப்டின்னு சொல்வாங்க. இந்த துறவறம் என்பது வந்து சந்நியாசியாக செல்வது அல்ல. அப்படி போறாங்கன்னா, அது மிக சில பேருக்கே வாய்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சாமிஜி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, துறவறம் என்றால் உலகியல் வாழ்க்கையில் நாம் அளவோடும், முறையோடும் எதையும், யாரையும் பயன்படுத்திக் கொள்வதுதான் துறவறம் என்று சொல்றாங்க. இல்லறத்தில் இருந்து கொண்டே நாம் எண்ணத்தில் துறவு கொள்ளல் தான் இந்த துறவறம். பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் உறவிலே கண்ட உண்மை நிலை, தெளிவே துறவு அப்படின்னு சொல்றாரு. உறவு, பந்த பாசங்கள் எல்லாம் அதிக பற்று வைத்து வாழும்போது தான் நமக்கு சிக்கலே ஏற்படுது. அவர்களுக்கு உண்டான கடமைகள் எல்லாம் நம்ம மிக சரியாக செய்யணும், முறையாக செய்யணும். ஆனா வந்து அந்த உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு என்ற நிலையிலேயே நாம இருக்கும் பொழுது, இந்த குடும்ப அமைதி ஏற்படும். பிணக்குகள் எல்லாம் தவிர்க்கப்படும். இந்த விஞ்ஞான காலத்துல இறை உணர்வு பெற எவரும் எதையும் துறக்க வேண்டியதில்ல. அதற்கு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு அருட்தந்தை அவர்கள். மகாகவி பாரதி கூட பாத்தீங்கன்னா, "காவி துணி வேண்டாம், கற்றை சடை வேண்டாம், பாவித்தல் ஒன்றே போதும் பரநிலை உணர்வதற்கு" என்றும் பாடியிருக்கிறாரு. இல்லறத்தில் கடமை ஆற்றிக் கொண்டே இறை உணர்வோடு
நாம் இணைந்த நிலையிலேயே இருக்க பழக வேண்டும். அதற்கு தான் மனவளக்கலை பயிற்சிகள் எல்லாம் அருட்தந்தை அவர்கள் நமக்கு அருளிக் கொடுத்திருக்காங்க. இல்லறத்தில் கடமையாற்றிக் கொண்டே மனவளக்கலை பயிற்சிகள உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, தவ பயிற்சிகள், அகத்தாய்வு பயிற்சிகள் எல்லாம் நம்ம செய்து கொண்டே இருக்கலாம். இல்லறத்தில், குடும்பத்தில் பிணக்குகள் தோன்றுவதற்கு அப்படி சில பிணக்குகளுக்கு பாலுறவும் ஒரு முக்கிய காரணமாக சொல்றாங்க. தம்பதிகள் ஒருவர் மற்றவரின் மனப்போக்கிற்கும், உடல் தேவைக்கும் மதிப்பளித்து தங்களுடைய இந்த தேவையை குண்டலினி யோகத்தின் மூலம் மாற்றியமைத்துக் கொண்டு அளவோடும் முறையோடும் இனிமையாக வாழ்க்கை நடத்தலாம். சுவாமிஜி அவங்க தனக்கு கிடைத்த சொல்ற ஒரு முக்கியமான அறிவுரை, தனக்கு கிடைத்த வாழ்க்கை துணையை பற்றி தம்பதிகள் எல்லாம் யாரும் குறைப்பட்டுக்கவே தேவை வேண்டாம். நம்முடைய தாய் தந்தை கருவமைப்பை கொண்டு இதுவரைக்கும் நம் மனதின் தரத்தை கொண்டும் தான் நமக்கு என்னென்ன இன்ப துன்பம்லாம் வர வேண்டுமோ அதற்கேற்ற வாழ்க்கை துணை தான் நமக்கு வராங்க. எனவே நாம் நம் வாழ்க்கை துணைவரை மீது குறைப்பட்டு கொள்ளக்கூடாது. கணவன் மனைவி ஒருவரை திட்டிக் கொண்டிருக்க கூடாது. இந்த சூழ்நிலையிலேயே குழந்தைகள் பார்த்து வளர்ந்துச்சுன்னா அந்த குழந்தைகளோட குணமும் பாதிக்கப்படும். ஊனமுற்ற குழந்தைகளாகவும் வளருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இல்லறத்தில் முக்கியமாக சினத்தை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு அருட்தந்தை அவர்கள் வலியுறுத்துறாங்க. திருமண நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை துணை, இப்ப என் கணவர் எனக்கு என்னென்ன நன்மைகள் செய்திருக்கிறார் என்று மனைவியும், கணவர் என் மனைவி என்னென்ன நன்மைகள் செய்திருக்கிறாள் என்று எண்ணி பார்க்க வேண்டும் என்று சொல்றாங்க. நல் வாழ்க்கை துணையை எனக்கு இறைவன் அளித்திருக்கிறார் என்று எண்ண வேண்டுமா. சுவாமிஜி அவங்க இவ்வளவு காலம் சொல்றாங்க. அவர் சொல்ற அறிவுரை என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு காலம் எப்படியோ வாழ்ந்தாகிவிட்டோம். இனியாவது காலையில் எழுந்தவுடன் கணவன் மனைவியை பார்த்து, மனைவி கணவனை பார்த்து வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி பழகுங்கள்ன்றார். ஒரு 10 நாட்கள் இத சொல்லி பழகிட்டீங்கன்னா, வாழ்த்து அலையானது அந்த ஒளி எழும்போதே நம்முடைய உடலிலும் மனதிலும் துணைவருடைய மனதிலும் உடலிலும் பூரிப்பை உண்டாக்கும். இருவரிடம் அது ஊடாடி கொண்டிருக்கும். இதை பார்க்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இது ஒரு சிறந்த பண்பாடாக உருவாகும்னு சொல்றாங்க. இல்லறத்தில பெண்களுக்கோட பங்கு மிக முக்கியமானது, அது அளப்பரியது என்றும் பெண்ணின் பெருமையில அருட்தந்தை அவர்கள் சொல்றாங்க. பெண் வயிற்றில் உருவாகி பெண் பாலுண்டே வளர்ந்தாய், பெண் துணையில் வாழ்கின்றாய், பெண்ணின் பெருமையை உணர். ஆண்களை விட பெண்ணோ இல்ல பெண்ணை விட ஆணோ உயர்ந்தவர்களும் இல்ல, தாழ்ந்தவர்களும் இல்ல. அவர்கள் இருவருமே சமமானவர்களும் இல்ல. இதுல பெண்கள் சிறப்பானவர்கள். இறைநிலையானது ஒரு புதிய உயிரை உருவாக்கக்கூடிய ஒரு வல்லமையையும் பொறுப்பையும் பெண்களிடம்தான் ஒப்படைத்துள்ளது. அதாவது தாயாக, மகளாக, மனைவியாக பல பரிணாமங்களை எடுத்திருக்கிறாங்க பெண்கள் அப்படின்னு பெண்ணின் பெருமையில அருட்தந்தை அவர்கள் சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க. இப்ப உலகில பாத்தீங்கன்னா எங்குமே இல்லாத வகையில ஃபாதர்ஸ் டே இருக்கு, மதர்ஸ் டே இருக்கு, நண்பர்கள் தினம் இருக்கு, காதலர்கள் தினம் இதெல்லாம் இருக்கு. ஆனா நம்ம அருட்தந்தை அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை துணையாகிய அன்னை லோகாம்பாள் அவர்களின் ஜெயந்தி தின நன்னாள மனைவி நல வேட்பு நாளாக அறிவித்து இன்றளவும் மனவளக்கலை மன்றங்களில ஆகஸ்ட் 30ஆம் தேதி அன்று உலகத்துல எல்லா மனவளக்கலை மன்றங்களிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, தம்பதியர்களுக்கு இடையில காந்த பரிமாற்ற தவம் என்ற ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நடத்துறாங்க. அது இல்லறத்துல தம்பதிகளுக்கிடையே அன்பு பரிமாறிக்கப்படுவதற்கும், மன்னித்து பழகுவதற்கும், வாழ்த்துக்களை பரிமாறுவதற்கும் இந்த நாளை அருட்தந்தை அவர்கள் இந்த காந்த உயிர்கலப்பு தவமாக மனவளக்கலை மன்றங்கள்ல நடத்துறாங்க. அதை நம்ம கத்துக்கிட்டு வீட்டுல கூட தம்பதியர்கள் இல்லறம் சிறப்பதற்காக நாம் அதை செய்து கொள்ளலாம். இல்லறம் சிறக்கவும் கணவன் மனைவி இருவரும் வாழ்த்தியும் பாராட்டியும் மகிழ வேண்டும் என்றும், அனைவரும் நம்ம இல்லத்துக்கு அருகாமையில் இருக்கிற மனவளக்கலை மன்றங்களுக்கு சென்று இந்த நாளை நாம் பயன்படுத்தி கொண்டு அங்க அந்த பயிற்சிகளை எல்லாம் மற்ற பயிற்சிகள்லாம் என்னென்னலாம் சொல்லி கொடுக்குறாங்க என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய அருகில இருக்கிறவங்ககிட்டயும் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். இப்படி இனிமையாக வாழ்வில் கொண்டவர்கள் பெருமைகளை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இப்படி வாழறவங்களுக்கு
வாழறவங்கள பார்த்து மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக நாமும் திகழலாம் தம்பதியர்கள். இப்படி வாழும்போதுதான் நல்ல தரமான மக்கள் செல்வங்கள் பிறந்து செழிப்பாக வாழ்வார்கள். இப்ப நேற்று கூட பார்த்தீங்கன்னா, உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ ம மயிலானந்தம் ஐயா அவர்களும், அவருடைய துணைவியார் குட்டிலட்சுமி அம்மா அவர்களுடைய சதாபிஷேக விழா வந்து மிக சிறப்பாக கோயம்புத்தூர்ல நடைபெற்றது. ஐயா அவர்கள் வந்து 80 வயது நிறைவு செய்திருக்கிறாங்க. அவரு வந்து ஒரு மாடலா இருக்காங்க நமக்கு. அதாவது இந்த இல்லறத்தை சிறப்பாக நடத்தியும், அருட்தந்தை அவர்கள் வழியில் நின்று சிறப்பாக சமுதாய தொண்டையும் ஆற்றிக்கொண்டு, சிறப்பாக வாழ்ந்து இந்த இல்லறத்துக்கே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த தம்பதியர்கள் திகழ்ந்திருக்கிறாங்க. அதை பார்ப்பதற்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம கண்களுக்கும் சரி, மனதிற்கும் சரி ஒரு மகிழ்ச்சியாக, நிறைவாக இருந்தது நேற்றைய நடந்த நிகழ்வு. இல்ல அதே போல தான் நம்மளுக்குமே மனவளக்கலையில நம்ம பயிற்சிகள்லாம் எடுத்துக்கொண்டு, இல்லறத்தில் இருந்து கொண்டே இந்த பயிற்சிகள நம்ம சிறப்பாக செய்து, குரு வழியே நின்று தொண்டாற்றி, சிறப்பாக வாழ்ந்து நாமும் இல்லற வாழ்வு நம்மால் நடத்த முடியும் என்றும், நாம் நடத்துவதோடு எல்லாருக்கும் ஒரு உதாரணமாகவும் திகழலாம் இந்த பயிற்சிகளை செய்து. இல்லறத்தில் கடமைகளை செய்து கொண்டு, குரு பக்தியோடு, குரு அருளிச் செய்த பயிற்சிகள், உடற்பயிற்சியை தொடர்ந்து செய்வதன் மூலம் உடல ஆரோக்கியமாகவும், காயகல்ப பயிற்சியை முறையாக தொடர்ந்து செய்வதின் மூலம் உயிர் வளம் காக்கப்பெற்று நோயின்றி இளமையாக ஆரோக்கியமாக வாழ்க்கை நடத்தவும், மன அமைதி, மன வளம் பெருக நம்முடைய மன அலை சுழலை நாம் குறைத்து குறைத்து பழக வேண்டும். அதாவது உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலிருந்து உணர்வு நிலைக்கு வரணும். அதற்கு அகத்தவ பயிற்சிகள் எல்லாம் செய்து, அந்த அமைதியான சூழ்நிலையில நாம் அந்த எண்ணத்தை ஆராய்ந்து, ஆசையை சீரமைத்து, சினத்தை தவிர்த்து, கவலையை ஒழித்து, நான் யார்? நாம் எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம்? என்பதை சிந்திச்சு ஆராய்ச்சி செய்யும்போது தான், அந்த உண்மை உணர்வே மேலோங்கும். சிறப்பான இல்லறத்தையும் நாம் நடத்தி நிறைவு பெறுவோம். இல்லறம் சிறக்கணும்னா, குடும்ப அமைதி மிக முக்கியம். குடும்பம் அமைதி பெற்றால் தான், அது சமுதாயம் அளவுல விரிந்து, உலக அமைதிக்கே வித்திடும் அப்படின்னு அருட்தந்தை அவர்கள் சொல்லியிருக்காங்க. இல்லறம் சிறக்கணும்னா, மனவளக்கலை பயிற்சிகள் எல்லாம் நாம் செய்து, அந்த வாழ்த்தை வந்து பயன்படுத்த வேண்டும். வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துக்கள். வாழ்த்த வாழ்த்த நம்முடைய மனம் நிறையும். அந்த நிறைவு எல்லோரிடமும் முதல்ல குடும்பத்தில் எல்லாருக்கும் சென்று அந்த இல்லறம் சிறப்பாக நடத்துவதற்கான ஒரு அலை சூழலை வந்து முதலில் நமக்கு உருவாக்கும். இப்போ அருட்தந்தை அவர்கள் அருளிய வாழ்த்து பாடலை சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்துக்கலாம். வாழ்க வாழ்க என் வாழ்க்கை துணைவர், வாழ்க வாழ்க என் குழந்தைகள் எல்லாம், வாழ்க வாழ்க என்னுடன் பிறந்தோர்கள், வாழ்க வாழ்க என் நண்பர்கள் அனைவரும், வாழ்க வாழ்க என் தொழில்துறை அன்பர்கள், வாழ்க பகைவர்கள் வளமோடு திருந்தி, வாழ்க இவ்வுலகில் வாழ்மக்கள் எல்லாம், வாழ்க வாழ்க இவ்வையகம் வாழ்க, வாழ்க அறநெறி, வாழ்க மெய்ஞானம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றிகள் பாராட்டி சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக மிக சிறப்பாக இல்லறம் என்ற பொருளில் பல உதாரணங்களை சொல்லி ரொம்ப அருமையா சொன்னீங்க. தன்முனைப்பு கூடாது, கட்டளையிடுவதோ, குறை கூறுவதோ, எதிர்பார்ப்பதும் கூடாது. விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம், இந்த நல்ல குணங்களோடு நம்ம மேன்மை நிலைக்கு வருவதற்கு மனவளக்கலையில சொல்லப்பட்ட அனைத்து பயிற்சிகளும் நமக்கு உறுதுணையா இருக்கும். அப்ப இல்லாத நல்லறமாக செம்மையாக பேணி பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு வாழ்த்து தத்துவத்தையும் சொல்லி தலைவர் அவர்களையும் துணைவியார் அவங்களையும் பத்தி நேற்று நடந்த நிகழ்வையும் ஒப்பிட்டு சொன்னது மிகவும் சிறப்பாக இருந்ததம்மா. இன்றைக்கு அம்மா அவர்கள் மிகச் சிறப்பாக உரையாற்றி இருக்கிறாங்க. அவங்கள வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி சத்யபிரியா பொய்யாமொழி அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீழாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். அன்பர்களின் அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள்
தனிமனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அழைத்து வருகின்றது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி யோகா .edu.in இணையதளத்திற்கு செல்வோம். வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி வகுப்புகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 5:30 மணிக்கு தவம், அதைத் தொடர்ந்து வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:15 மணிக்கு காயகல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், 7 மணி அளவில் சிந்தனை, மாலை 7:30 மணிக்கு உலக